தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு பிறகு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த தாழ்வு மண்டலமானது வடக்கு நோக்கி நகர்ந்து ஞாயிறு காலை நிலவரப்படி யாழ்ப்பாணத்திற்கு கிழக்கே 210 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இலங்கைக்கு கிழக்கு கடற்கரை அருகே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்த சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன், தாழ்வு மண்டலம் கரையை கடந்த பின் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு பிறகு மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறினார். நேற்று தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவிலே யாழ்ப்பாணத்திற்கு கிழக்கு 210 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இந்த தாழ்வு மண்டலமானது இன்று இரவு இலங்கையின் கிழக்கு கடற்கரை பகுதியை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடந்த 26 மணி நேரத்திலே கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. மிக அதிகமான மழை 1 சென்டிமீட்டர் குளச்சலில் பதிவாகியுள்ளது. இந்த நிகழ்வானது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலையை இருப்பதன் காரணத்தினாலே ஆழ்கடலுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழையை எதிர்பார்க்கலாம் எனவும் வானிலை மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார்.